கடுமையான தண்டனை, உடனே டிஸ்மிஷன், கடுமையான தண்டனை இருக்கும். இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். அடுத்தது தேர்தல் சீர்திருத்தத்தில் பாருங்க, முக்கியமா தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கும் வேட்பாளர்கள் நிறைய பேர் அவங்களுடைய சொத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க. கம்மியா சொல்லியிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. இது உலகத்துக்கே தெரியும். இதெல்லாம் தடுக்கிறது எப்படின்னா, அவங்க கொடுத்த சொத்து விவரத்தை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டேட்டா தான் 5 வருஷம் கழிச்சு அவங்க சொத்து என்ன இருக்குதுன்னு ஒரு எண்மை நிறுவனம் கண்டுபிடிச்சிட்டு சொத்து அவங்க காட்டுறதுக்கு அப்புறம் வேட்புமனோட என்ன காண்பிச்சிருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து இருக்குது அதை வந்து அரசுடைமையாக்கணும். அது மாதிரி புது சட்டம் கொண்டு வரணும். இங்க தமிழ்நாட்டிலையும் சரி புதிய தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பார்லிமெண்ட்லையும் இந்த சட்டம் கொண்டு வரணும். இது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் ரொம்ப ரிச்சஸ்ட் வேட்பாளர்னா 20-30 கோடி செலவு பண்றாரு. கம்மியா இருக்கிறவர் 5 கோடி செலவு பண்றாரு. அது கம்மியா இருக்கிறவர் 1 கோடி இல்லைன்னா 40 மொத்தம் 7000 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. 7000 இன்ட்டு ஆவரேஜா நம்ம 1 கோடின்னு போட்டுக்கிறோம். 7000 கோடி வேஸ்ட் ஆகுது. இது தேவையில்லாத இந்த பணம் எல்லாம் வீணாகுது. அவங்களையும் மக்களை மேனிபுலேட் பண்ணி அவங்க நேரடியாக திங்க் பண்ண முடியாத எங்கேயாவது பட்டியல் அடிச்சு வச்சு இல்லைன்னா அந்த மாதிரி கொடுத்து 1000-2000 கொடுத்து இது மாதிரி அவங்க வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க. மைண்ட் செட்டே கம்ப்ளீட்டாக மாற்றுறாங்க. அவங்க நேர்மையாக இவங்க தான் எலெக்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட முடியாது. அவங்களால பணம் வாங்கினதுக்கு அப்புறம் நன்றி நினைச்சு வந்துட்டு சோதனால நன்றிக்காக யாரும் ஓட்டு போட்டு போயிட்டாங்க. அதனால ஸோ இதெல்லாம் கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. பேசி இதெல்லாம் ரொம்ப உறுதியா இருக்கு. அதன்படி நான் என்ன சொல்றேன்னா, ஒன்லி கட்சிக்கு மட்டும் போட்டு எத்தனை கட்சி இருக்குது, ஒரு 10-20 கட்சி முக்கியமான கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மட்டும் போட்டு கட்சி பேர் சொல்லி தான் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அழகுத்தே ஓட்டு. அடுத்தது வந்து டிஎம்கேவுக்கு ஓட்டு, ஏடிஎம்கேவுக்கும் ஓட்டு, டிவிகேவுக்கு ஓட்டு, என்டிகேவுக்கு ஓட்டு. இப்படி கட்சிக்கு மட்டும்தான் போட்டு கட்சி தலைமைக்கு கொடுத்துருக்கோம். அந்த ஓட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு எங்க கட்சிக்கு உதாரணத்துக்கு 36% வந்திருக்குன்னு வச்சுக்கல. 234 தொகுதியில 36% எவ்வளவுன்னா 84.2 அப்படின்னா 84 எம்எல்ஏவை நாம் வந்து நாமினேட் பண்ணிக்கிறோம். அவங்க களத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க யாருமே கூட தெரியல. நாங்க வந்து நாமினேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 20% இருக்குன்னு வச்சுக்கல. 20% ஓட்டு வாங்கின கட்சிகள் 47 எம்எல்ஏ நாமினேட் பண்ணிக்கிறோம்.